தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையிலான அரசாங்கம் சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் ஒரே வீடியோல முடிச்சிருப்பேன். ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் ஒவ்வொரு துறை வாரியா வருவாய், செலவினம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரே வீடியோல முடிச்சிருப்பேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பாத்துருங்க. ரைட்டா? பட்ஜெட் வீடியோ அது ஃபுல்லா பாத்துருங்க. ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் மைண்ட்ல ஏத்திருப்பேன். ரைட்டா? அந்த விதத்துல நம்ம அந்த பட்ஜெட்ல கூடிய திட்டங்கள், ஏன்னா வருஷம் வருஷம் தமிழக திட்டங்கள் இருந்து கேள்வி கண்டிப்பா வரும். அது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும். ரைட்டா? இந்த திட்டங்களை நம்ம இப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த விதத்துல இந்த பட்ஜெட் வாரியாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திட்டங்களை ரெண்டா பிரிச்சிடணும். ஒரு குரூப் ஆஃப் திட்டங்கள் எப்படி அப்படின்னா பெயர் மாத்திருக்காங்க. அதாவது பழைய பேர் ஒன்று வந்திருக்கும், அது புதிய பெயர்னு சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க. ரைட்டா? ஒரு பேரை வந்து மாத்திருக்காங்க. பெயர் மாற்ற திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டை பார்க்கணும். இன்னொரு செட் அப்படி என்ன அப்படின்னா முதல்வர் விஜயோட சொந்த திட்டங்கள், அதாவது முதல்வர் விஜய் ஒன்லி திட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? சோ விஜய் ஒன்லி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கணும். பெயர் மாற்ற திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கணும். இந்த பெயர் மாற்ற திட்டங்கள் நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். ரைட்டா? அங்கங்க ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன். இந்த பெயரை இப்படி மாத்திருக்காங்க, இந்த பெயரை இப்படி மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கலன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாத்துருங்க. ரைட்டா? அந்த வீடியோவிலையும் சில பேர் வந்து இது மாதிரி என்ன நக்கல் பண்றீங்களா, என்ன அரசியல் பேசுறீங்களா, என்ன கிண்டல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, அது பெயர் மாத்திரதான் சொல்ல முடியும். பெயர் இப்படி மாத்திருக்காங்க, இந்த பெயரை இப்படி மாத்திருக்காங்க, வெற்றி சேர்த்திருக்காங்கன்னா அது அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸாம்ல அப்படிதான் கேட்பாங்க. ரைட்டா? அது ஒரு கிளாஸ் வீடியோ. அதுவும் இது என்ன கிண்டல் பண்றீங்களா, நக்கல் பண்றீங்களா அப்படின்னு நீங்க என்ன பேசினாலும் வந்து என்ன இப்படிலாம் ஏதோ பேசுறீங்க, இந்த அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்க, அந்த கதையா தான் இருக்கு. அதனால அப்படி பார்க்க வேணாம். பெயர் மாத்திர திட்டங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அது ஒரு மேட்ச் ஃபாலோவிங் கேள்வியா இருக்கட்டும், சூஸ் த கரெக்ட் கேள்வியா இருக்கட்டும், அந்த கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதே மாதிரிதான் இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜயோட சொந்த திட்டங்கள் இருக்குல்ல, அதாவது விஜய் ஒன்லி திட்டங்கள் இருக்குல்ல, அதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா? சோ முதல்ல விஜய் திட்டங்கள் மாஸ் 25 ஸ்கீம்ஸ், 25 திட்டங்களை பார்க்க போறோம். ஏன்னா 25 திட்டங்கள் மொத்தமா இருக்கு, மொத்தமாவே ஒரே வீடியோல முடிச்சிடலாம். ரைட்டா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ டைரமாவே பார்த்துடலாம். ஆக்சுவலா இதுல எல்லா திட்டங்களும் நம்ம வந்து பட்ஜெட் வீடியோல PDF பார்த்தாச்சு. ரைட்டா? ஆனா ரெண்டா பிரிச்சு மாற்றம் திட்டங்கள், விஜய் ஒன்லி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். மாற்றம் திட்டங்கள் ஷார்ட்ஸா போட்டேன், விஜய் ஒன்லி திட்டங்களை பார்க்கலாம். ரைட்டா? சோ ஓகே, மாஸ் 25 ஸ்கீம்ஸ், அதாவது இந்த அரசாங்கத்தோட மாஸ் 25 ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா அண்ணனின் சீர்திட்டம். இது வந்து என்ன அப்படின்னா பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் அண்ட் ஒரு பட்டு புடவை வழங்கக்கூடிய திட்டம். அண்ணனின் சீர்திட்டம், பெண்களோட திருமண நன்னாள்ல 8 கிராம் தங்கம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்குவாங்க. இதுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 812 crores ஒதுக்கி இருக்காங்க. 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அமௌண்ட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒதுக்கணும், அதையும் நம்ம கேட்டுக்கிறோம். 812 கோடி ரூபாய் பெண்களின் திருமண நாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை திட்டம். ரைட்டா? இது எக்ஸாம் பண்ணல எப்படி கேட்பாங்கன்னா இந்த 8 கிராம் தங்க நாணயம், பட்டு புடவை, இந்த எவ்வளவு கோடி ஒதுக்கீடு, இதெல்லாம் வச்சு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்பாங்க. ரைட்டா? சோ ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இது என்ன திட்டம் அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தையின் பிறப்பை கொண்டாடும் வகையிலும் தாய்மையின் இன்பத்தையும் முக்கியத்துவத்தையும் போற்றும் வகையிலும் தாய்மாமனின் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். ரைட்டா? அரசு மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க நாணயம் வழங்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 560 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 560 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இது இந்த திட்டம் வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திட்டம். அதாவது இவங்க லான்ச் பண்ண திட்டம். இது ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியிலும் வந்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அதனால இவங்க ஸ்பெஷலா தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இது 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரைட்டா? அதே மாதிரி அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா அறிவகம். ரைட்டா? இந்தியாவிலே முதல் AI நகரத்தை உருவாக்க போறாங்க. இந்தியாவின் முதல் AI நகரம் உருவாக்க போறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அறிவகம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்தியாவின் முதல் பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு நகரம் AI பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாடு மையம் மற்றும் குறைக்கடத்தி சோதனை ஆய்வகம், AI குவாண்டம் தொழில்நுட்பம் அண்ட் ஆராய்ச்சிக்கான ஒருங்கிணைந்த மையம், சாத்தியக்கூறு ஆய்வுக்கு 5 கோடி நிதி ஒதுக்கீடு. அதாவது நகரத்தை உருவாக்குறதுக்கு 5 கோடி நிதி ஒதுக்கீடு இல்ல,
நகரத்தை உருவாக்குறதுக்கான அந்த அந்த ரிசர்ச் இருக்குல்ல, அந்த ரிசர்ச் செய்வதற்கான 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அந்த ஏஐ நகரத்துல என்னென்னலாம் உருவாக்க போறாங்க அப்படின்னா, இந்த ஏஐ பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அதாவது ஏஐ யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இந்த செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அப்புறம் சர்வதேச திறன் மேம்பாடு மையம், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸா இருக்கட்டும், ஏஐ குவாண்டம் தொழில்நுட்பம் இருக்குல்ல, குவாண்டம் டெக்னாலஜி, அந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து சாத்தியக்கூறு இருப்பதற்கான அந்த ரிசர்ச் செய்வதற்கான ஒரு நிதி ஒதுக்கி இருக்காங்க 5 கோடி ரூபாய். எக்ஸாம் என்னென்ன கேட்பாங்கன்னா, இந்த குவாண்டம், இந்த என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஏஐ நகரத்துல என்னெல்லாம் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஏஐ, அதாவது இந்த குறை கடத்தியா இருக்கட்டும், குவாண்டமா இருக்கட்டும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. திறன் மேம்பாடா இருக்கட்டும், மையமா இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து ஆய்வுக்கு 5 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது, மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்க போறாங்க. மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்க போறாங்க. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்துக்கு கொண்டு செல்ல உறுதி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். ரைட்டா? அதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை அதாவது தங்கம் வெல்வதை உறுதிப்படுத்தணும். அதுக்கு 10 ஒலிம்பிக் மையத்தை உருவாக்கி ட்ரைனிங் கொடுக்கணும். ரைட்டா? சோ அதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான திட்டமாக பேசப்படுகிறது. அடுத்த சிங்கப்படை சிறப்பு, அதாவது சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம். ரைட்டா? சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஸ்கீம். சோ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதி லான்ச் பண்ணாங்க. 2026ல ராஜரத்ன ஸ்டேடியத்துல லான்ச் பண்ணாங்க. 1091ங்கிறது இதோட ஹெல்ப்லைன் நம்பரு. 354 கோடி ரூபாய் இதுக்கு வந்து பண ஒதுக்கீடு செஞ்சு இந்த திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம். ரைட்டா? இது நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்தாச்சு, பட்ஜெட்லயும் நான் சொன்னேன். அடுத்து, போதை இல்லா தமிழ்நாடு திட்டம், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மிஷன் ஸ்கீம். ரைட்டா? இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா, பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். பள்ளிகள்ல போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்கள், ரைட்டா, வாலண்டரி குரூப்ஸ் வந்து அமைக்க போறாங்க. மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கப்படுகிறது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல இது பண்றதுக்கு, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போதையில்லா தமிழ்நாடு ஆப் வந்து டெவலப் பண்ண போறாங்க. இந்த திட்டத்தை எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா, 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ரைட்டா? ட்ரக் ஃப்ரீக்கு வந்து 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வாட்டி எப்படி சும்மா பாப்போமா? போதை இல்லா தமிழ்நாடுங்கிறது பள்ளிகள்ல ஆசிரியர்கள் அதுக்கு ஆப் ஒன்று லான்ச் பண்றாங்க. 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு படை 1091, 354 கோடி ரூபாய். ஜூன் 9 ராஜரத்ன ஸ்டேடியம். 10 ஒலிம்பிக் மையங்கள் அமைக்க போறாங்க. 50 கோடி ரூபாய் செலவுல தங்கம் வாங்குறதுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக அறிவகம் சொல்லக்கூடிய ஒரு ஏஐ சிட்டி, குவாண்டம், செமிகண்டக்டர், ஏஐ தொழில்நுட்பம், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், மொத்தம் இதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ரிசர்ச் செய்வதற்கு, அந்த சிட்டி அமைவதற்கு, ரிசர்ச் செய்வதற்கு. தங்கம், அதாவது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், 1 கிராம் தங்கம் வழங்க போறாங்க. அரசு மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சது அண்ணனின் சீர்திட்டம். 8 கிராம் தங்கம் பிளஸ் ஒரு பட்டு புடவை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். என்ன போதையில்லா தமிழ்நாடு. அடுத்து சென்னைக்கு 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வழங்க போறாங்க. அதாவது சென்னைக்கு, இது வந்து சென்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள். ரைட்டா? இந்த பேருந்து பணிமனைகளில் ஈவி உட்கட்டமைப்பு மேம்பாடு, அது ஈவி பேருந்துகளா, ஈவி உட்கட்டமைப்பு பேருந்துகளா அமைக்க போறாங்க. 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது சென்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம். ரைட்டா? சோ ஈவி மின்சார பேருந்து, ஏசி மின்சார பேருந்து 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ரைட்டா? அது மாதிரி பொது ஈவி சார்ஜிங் நிலையங்கள், ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் இப்பெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இன்னைக்கு டேட்ல உலகம் ஃபுல்லா பூஸ்ட் பண்றாங்க, இந்தியா ஃபுல்லா பூஸ்ட் பண்றாங்க. ஃபேம் இந்தியா திட்டம் சொல்லிட்டு இந்தியால ஒரு ஸ்கீம் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மானியம் கொடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சப்ளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம், மத்திய அரசோட திட்டம். சோ அப்ப இந்த ஈவி வெஹிக்கிள் லான்ச் பண்றது, ஈவி வெஹிக்கிள் வாங்கிடுறாங்க. இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் தான் முக்கியம். ரைட்டா? ஏன்னா இப்ப ஈவி வெஹிக்கிள் எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு. இப்ப பெட்ரோல் டீசல்னா எங்க வேணா போய்க்கலாம்ப்பா, 20 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அப்படியே போட்டுக்கலாம், ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா ஈவி வெஹிக்கிள் எடுத்துட்டு போறப்ப அந்த நம்பிக்கை உருவாக்கணும். அப்ப அங்கங்க சார்ஜிங் ஸ்டேஷன், பெட்ரோல் டீசலுமே அங்கங்க சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. நம்ம என்ன வேணா போயிட்டு எங்க வேணா அப்படியே ஒரு இம்ப்ராம்ப்டுவா எங்க வேணா போனாலும் கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிற இது இருக்கணும். அப்ப சார்ஜ் நிலையங்கள் அமைக்கணும். ரைட்டா? சோ அதுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா, பொது ஈவி சார்ஜ் நிலையங்கள் 5 ஆண்டுகளில் 20,000 பொது ஈவி சார்ஜ் நிலையங்கள் அமைக்கப்படும்.
அப்படின்னு சொல்லிட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. ரைட்டா? சோ 20,000 சார்ஜ் நிலையங்கள், இவி சார்ஜ் நிலையங்கள் 5 ஆண்டுகளில் அமைக்கப்படும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. குடியிருப்புகளில் இவி சார்ஜிங் நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கப்படும். அதுக்கு ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு. குடியிருப்புகள்ல இவி சார்ஜ் நிலையங்கள், அதாவது ரெசிடென்சியல் ஏரியால இவி சார்ஜ் நிலையங்கள் அமைச்சு தரோம், அதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. 50 கோடி பொதுவா, ரெசிடென்சியலுக்கு 5 கோடி. ரைட்டா? சோ இவி சார்ஜிங் ஸ்டேஷன் 5 ஆண்டுகளில் 20,000 சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வைக்கிறாங்க. தமிழ்நாடு ஏஐ மிஷன், தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகளில் தனித்த கவனம் செலுத்துவதற்காக தமிழ்நாடு ஏஐ மிஷன் லான்ச் பண்றாங்க. ரைட்டா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன். ஏன்னா எங்க பார்த்தாலும் இனிமேல் ஏஐ தான் எல்லா இடத்துலயுமே. ரைட்டா? எல்லா இடத்துலயுமே டிரான்ஸ்பரன்சியை உருவாக்குறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே வந்து ஏஐ தேவைப்படுது. சோ அப்ப சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள் போன்ற அனைத்து துறைகளிலும் உள்ளடக்கிய ஒரு ஏஐ திட்டத்தை வலுவகுத்ததுக்கு ஏஐ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்றாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கான டீடைல்ஸ் நம்ம அவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது சட்டம் ஏதாவது போடுறாங்களா, பாலிசி உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மை ஹோம் மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மை ஹோம் திட்டம், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் கட்டி கொடுக்கக்கூடிய மை ஹோம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்றாங்க. இது முதல் கட்டமாக சென்னையில அறிமுகம் செய்ய போறாங்க மை ஹோம் திட்டத்தை. இது வந்து வெற்றி வீடு திட்டம், அது வேற, அது கலைஞரோட திட்டம், அந்த மாற்று பெயர் வெற்றி வீடு திட்டம். ரைட்டா? மாற்று பெயர்னா அது உண்மை, அதனால மாற்று பெயர்னு சொல்றேன். நீங்க மாற்று என்ன நக்கலா அப்படிங்கிறீங்க. ரைட்டா? மை ஹோம் திட்டங்கிறது வேற. ரைட்டா? பிபிபி முறையில் 15,000 கோடி முதலீடு. அதாவது பிபிபினா என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 50% வந்து கவர்மெண்ட் பணம் கொடுப்பாங்க, பிரைவேட்டுக்கு 50%. 50னா எடுத்துக்காட்டு சொல்றேன், 60-40, 51-49 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதான் வந்து பிபிபி முறைன்னு அர்த்தம். ஸோ 15,000 கோடி முதலீடு, 15,000 கோடி முதலீடு. மேக்ஸிமம் இந்த பிபிபி முறையில் இந்த டோல்லாம் ஹைவேஸ் இதெல்லாம் கட்டுறாங்களா, இதெல்லாம் மேக்ஸிமம் பிபிபி முறையில் தான் கட்டுவாங்க. ரைட்டா? அதுக்கு நிறைய பேர்கள் இருக்கும். ரைட்டா? பில்ட், ஆப்ரேட், டிரான்ஸ்பர், இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்கும். அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள், எது மை ஹோம் ஸ்கீம்ல 7 ஆண்டுல 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா குறைந்த வருமான குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு. ரைட்டா? சோ அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம். இன்னும் அதுக்கான விரைவான சில பாயிண்ட்ஸ்லாம் இன்னும் வரல. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சொன்னபடி, நாம பட்ஜெட்ல சொன்னபடி இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன். 15,000 கோடி, 7 ஆண்டுகள் 1 லட்சம் வீடு, 3,500 ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்ல ரெடி பண்றாங்க. 3,500 கோடி ரூபாய். ரைட்டா? சோ பிபிபி முறை, 15,000 கோடி முதலீடு. நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள், நடமாடும் மொபைல் சென்டர்ஸ். ரைட்டா? மூத்த குடிமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். மூத்த குடிமக்கள். ரைட்டா? மூத்த குடிமக்களுக்கு, எல்டர் பீப்புளுக்கு 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். எத்தனை நடமாடும் சிகிச்சை மையங்கள்? 1000. ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இது வரைக்கும் பார்த்து எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல அப்படியே கேட்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கிராம பஞ்சாயத்துகளுக்கு நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை மற்றும் மருந்துகள் வழங்கப்படும். கிராம பஞ்சாயத்துல முதியோர்களை வர சொல்லி அவங்களுக்கான அந்த பரிசோதனை வழங்கப்படும். ரைட்டா? மருந்துகள், பரிசோதனை மற்றும் மருந்துகள் வழங்கப்படும். ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு இயன்முறை மருத்துவருடன் சேவை வழங்கப்படும். 33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 33 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ரைட்டா? 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். டிஎன் வெற்றி ஸ்கீம், தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உள்கட்டமைப்பு திட்டங்களும் அதாவது எல்லா உள்கட்டமைப்பு திட்டங்களும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு மெகா திட்டம் தான் டிஎன் வெற்றி திட்டம். ரைட்டா? ஊரக வளர்ச்சித்துறையில நகர்ப்புறத்தை ஒட்டிய கிராமங்களுக்கு 1000 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க. 1000 கோடி கிராமங்களோட மேம்பாடுக்கும் கிராமங்களோட ஒன்றிணைப்பு செய்வதற்கும் 1000 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க. அதுமே மலைப்பகுதி ஊராட்சிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 100 கோடி. மலைப்பகுதி ஊராட்சி இருக்குல்ல, பிளைன் சமவெளி 1000 கோடி, மலைப்பகுதி 100 கோடி. ஆண்டிற்கு மொத்தம் 6000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. டிஎன் வெற்றி ஸ்கீம், கிராமப்புற மேம்பாடு. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், அதாவது பள்ளிகள்ல ஸ்கூலை வந்து கிளீனா வச்சுக்கிறது. ரைட்டா? கழிவறையை கிளீனா வச்சுக்கிட்டு
அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் செஞ்சு ரைட்டா ஒரு என்ன சொல்றது தூய்மை இந்தியா திட்டம் இருக்குல்ல அது மாதிரி ஸ்கூல் திட்டம், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் அண்ட் கழிப்பறை பராமரிப்பு, 24 மணி நேரம் பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்துல வரும். 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த 10,000 பள்ளிகளையும் இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் ஸ்கீமை செயல்படுத்த போறாங்க. சோ அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. பள்ளி நிறைவு திட்டம், பள்ளி நிறைவு திட்டம் ரைட்டா, அதாவது பள்ளி நிறைவு திட்டம் பேரு அதுதான். 3734 அரசு பள்ளிகளில் 2132 கோடி மதிப்பீட்டில் நவீனமயமாக்குதல் திட்டம். பள்ளிகளை நவீனமயமாக்குதல் செய்ய போறாங்க. அதாவது 3734 அரசு பள்ளிகள்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. 3734 மேல சூப்பர் கேம்பஸ் 10,000 பள்ளி, இது 3734 பள்ளி. 2132 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க ரைட்டா, நவீனமயமாக்குதல் செய்யறாங்க. அதுக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஞாபகம் வச்சுங்க. அந்த 3734 அரசு பள்ளியில என்னென்ன பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் சொல்லிட்டு 300 கோடி ரூபாய் இதுக்கு வந்து இந்த ஆண்டுக்கு, அதாவது மொத்தமா 2132 கோடி மொத்தம். ஆனா இந்த ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. சோ நவீனமயமாக்குதல் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், பள்ளிகளை நவீனமயமாக்குதலுக்கான ப்ரோக்ராம் ரைட்டா. சோ பள்ளிகள் நவீனமயமாக்குதலுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கு. கிளீன் பண்றதுக்கு மேல சூப்பர் கிளீன் ஸ்கீம் இருக்கு, சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். டிஎன் சுடர் ரூபாய் 10 கோடி ஆரம்ப மூலதனத்துடன் டிஎன்எஸ்ஐசி சிறப்பு நோக்கு நிறுவனம் அமைப்பு. டிஎன் சுடர் திட்டத்தில் 3500 கோடி மதிப்பீட்டில் 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள், கிட்டத்தட்ட 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள், 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகள் உருவாக்கம். எவ்வளவு கோடி மதிப்பீடு? 200 கோடி மதிப்பீடு ரைட்டா. 200 கோடி மதிப்பீடு, சாரி 3500 கோடி மதிப்பீட்டுல 200 மாணவ விடுதிகள், 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க ரைட்டா. சோ மாணவ விடுதிகள் மற்றும் படுக்கை வசதிகளுக்கான திட்டம் தான் டிஎன் சுடர் திட்டம். அரசு தனியார் கூட்டாண்மை முறையில் செயல்படுத்தப்படும் 20% கட்டுமான மானியமாக 640 கோடி அரசு வழங்கும் ரைட்டா. சோ அரசு வந்து 640 கோடி வழங்கும். சோ அதுக்கான வசதிகள்லாம் கீழே பாத்துங்க. டிஎன் சுடர் ஸ்கீம் ஹாஸ்டல் ஸ்கீம், அது அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் என்ன ஸ்கீம். சூப்பர் கேம்பஸ்னா கிளீனிங், அது ஸ்கூல் கிளீனிங் ஸ்கீம் ரைட்டா. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், டாய்லெட் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி இதுமே ஒவ்வொன்றுக்கும் டக்குன்னு ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. ஸ்மார்ட் மீட்டர், சென்னை மாநகரின் அனைத்து நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர். இதை வந்து ஆரம்பத்தில் சென்னையை பேஸ் பண்ண ஒரு ஸ்கீம் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீம். மாநிலத்தில் பிற பகுதிகளில் 50 லட்சம் தொழில் அண்ட் வணிக நுகர்வோருக்கும் விரிவாக்கம் செய்யப்படுது ரைட்டா. சோ ஸ்மார்ட் மீட்டர் மூலமா எலக்ட்ரிசிட்டி சார்ந்த ஸ்மார்ட் மீட்டர் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீம். நதி இணைப்பு, நீர்வளம், விவசாய வளம். காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்திற்கு ரூபாய் 150 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. காவேரி, வைகை, குண்டாரை வந்து நதியை இணைக்க போறதுக்கு ரைட்டா. நதி இணைப்புங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா காவேரி, வைகை, குண்டாறுனா மிகப்பெரிய சேலஞ்சு. 150 கோடிலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுல என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கே அவ்வளவு கோடி செலவாகும்னு வச்சுங்களேன் ரைட்டா. ஏன்னா அங்க வனவிலங்கு, தாவரங்கள் இது மாதிரி இருக்குன்ட்டு. ஆனா எந்த அளவுக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த திட்டம் சொல்லியிருக்காங்க, என்ன டீட்டெயிலுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு திட்டங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கையிலனை தயார் செய்ய ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. மொத்தமாக 200 கோடி நிதி ஒதுக்கீடு. இதை கேட்பாங்க, என்னென்ன ஆறு இணைக்க போறதுக்கான திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரைட்டா. காவேரி, வைகை, வையாறு அதாவது குண்டாறு, பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு. பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு. அப்புறம் காவிரி, வைகை, குண்டாறு ரைட்டா. 150 கோடி 50 கோடி அப்படி மொத்தமா ஞாபகம் வச்சுக்கணும். செயற்கை நுண்ணறிவு, அதாவது 2031 ஆண்டிற்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் ஏழைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வழங்கப்படும். என்ன இனிமேட்டு உலகமே செயற்கை நுண்ணறிவு தான். அப்ப அதுக்கான அந்த கோச்சிங் வழங்கணும் கண்டிப்பா. சோ அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா 2030 ஆண்டுக்குள் டார்கெட் வச்சிருக்காங்க. 2031 பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்கள், என்னென்ன கல்லூரிகள் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. அதெல்லாம் 3 ஞாபகம் வச்சுங்க ரைட்டா. 5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்க போறாங்க ரைட்டா, பயிற்சி வழங்க போறாங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம், ஏஐ எக்கனாமி மிஷன் சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுங்க. தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்படும்.
பாடத்திட்டமும் ஏஐ பேஸ்ட் பாடத்திட்டமா அமைக்கிறதுக்கு நிபுணர் குழு அமைக்க போறாங்க. தாய் கேர், கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். கருவுற்ற பெண்களுக்கான பிரெக்னன்ட் உமனுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள், ஹெல்ப் சென்டர்ஸ். மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்த பயன் பெறலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கட்டணமில்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். மொத்தம் 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு படை வேற, இது வந்து சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம். இது என்ன அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குல்ல, அதுக்கான புதிய ஒரு பரிணாம பெயர் தான் வந்து சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம். மகளிர் சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக மேம்படுத்தும் புதிய திட்டம் தான் இந்த திட்டம். ரைட்டா? சோ இதுக்கு இந்த ஆண்டில் 38,000 கோடி கடன் வழங்க இலக்கு வந்து வச்சிருக்காங்க. 38,000 கோடி. செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் தான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இது கட்டமைப்பு. தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. 5 லட்சம் முதலீட்டு மானியம், 38,000 கோடி ஒதுக்கீடு அப்படின்ட்டு. ரைட். அது 38,000 கோடி வந்து ஒதுக்கீடுனா கடன் வழங்குறதுக்கான இலக்கு. விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம், விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம், தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம். இது எந்தெந்த ஊருன்னு சொல்லி கேட்பாங்க. விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி. ஞாபகம் வச்சுங்க. ஐஎன் ஸ்பேஸ் இணைந்து மேம்பாட்டு விண்வெளி பொது தொழில்நுட்ப வளர்ச்சி. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த குலசேகரப்பட்டினம் போர்ட் வரப்போகுது, ஸ்பேஸ் போர்ட். அதனால தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். விண்வெளி ஏவுதளத்தின் புவியியல் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முதலீட்டு மண்டலம் அமையும். தூத்துக்குடி திருநெல்வேலி, அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. அப்ப திருப்பூர்ல டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜிக்கல் சென்டர் ஒன்று அமைக்க போறாங்க. ஏன்னா திருப்பூர்ல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜிக்கல் சென்டர். ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் தான் ஃபுல்லா திருப்பூர் ஃபுல்லா. ஆனா டெக்னாலஜிக்கல் சென்டர் அங்க தேவைப்படுது. அதுக்கு ஒரு 10, ஆனா அமௌண்ட் ரொம்ப கம்மி, 10 கோடி ரூபாய் கம்மி. ஓகே, 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த பில்டிங், அது லேண்டு, நிறைய இது போக்குவரத்து இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆடை உற்பத்திக்கு ஊக்குவிக்க பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜிக்கல் சென்டர் அமைக்கப்படும். ரைட்டா? அது தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டம். இந்த 5 மாவட்டங்களை ஞாபகம் வச்சுங்க. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர். இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து அறிவுசார் குறைபாடு உடையவர் இருப்பாங்களே, அறிவுசார் குறைபாடு உடையவங்களுக்கு நம்பிக்கை இல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரைட்டா? 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடுல நம்பிக்கை இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. ஸோ லாஸ்டா நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சதா 200 யூனிட் மின்சாரம், 500 யூனிட்குள்ள பயன்படுத்தவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். முன்னாடி 100 யூனிட் இருந்திருக்கும், இப்போ 200 யூனிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா 2,46,00,000 வீடுகளுக்கு இந்த மின் நுகர்வு உள்ள நிலையில் 2,23,00,000 பேர் 500 யூனிட்டுகள் கீழாக பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம், 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோர்களுக்கு ஏற்கனவே உள்ள 100 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லக்கூடிய இந்த 200 யூனிட் மின்சார இலவசம்ங்கிறது வந்திருக்கு. திருநர் நலன், திறன் பயிற்சி அண்டு சுய தொழிலுக்கு மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும். 5 மாவட்டங்களில் அரண் தங்கும் இடங்கள். ரைட்டா? அதாவது 50,000 வரை சுய தொழில் வங்கி கடனுக்கு மானியம். திருநர் இருக்காங்களா, திருநர்களுக்கான ஒரு சுய தொழில் செய்வதற்கான மானியம் வழங்குறாங்க. 5 மாவட்டங்களில் அரண் தங்கும் இடங்களும் வழங்குறாங்க. ரைட்டா? 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிட வசதிகளும் வழங்குறாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாத்தோட அந்த பிடிஎஃப் நான் டோட்டலா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டிடுறேன். ரைட்டா? ஓகே, இதோட ஸ்கீம்ஸ் 25 ஸ்கீம்ஸ் முடிஞ்சுல, 25 திட்டங்கள் முடிஞ்சு. ரைட்டா? ஸோ முதல்வர் விஜய் அவர்களோட அந்த விஜய் ஒன்லி ஸ்கீம்ஸ், விஜய் சொந்த திட்டங்கள்ங்கிறது முடிஞ்சிச்சு. இது என்ன அப்படின்னா அவங்களோட இலக்கு. ஸோ இது எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுங்க. வெற்றி தமிழகம் அப்படிங்கிற அந்த டைட்டில் தொலைநோக்கு திட்டங்கள்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் திட்டங்களின் கொள்கையில எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். பெண்களை அதிகாரமளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்துதல், சமூக நீதியை காத்தல், அனைவருக்கும் வீடு, பசுமை பரப்பினை உயர்த்துதல், பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல். அதே மாதிரி வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அறம் பொருள் இன்பம் என்ற உயரிய நோக்குடன் 10 தூண்களை அடிப்படையாக கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணம் வெளியீடு. 2036க்குள் தமிழ்நாட்டை $1.5 trillion பொருளாதார மாநிலமாக உயர்த்த அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. $1.5 trillion எந்த வருஷம்? 2036க்குள்ள. ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம 25 ஸ்கீம்ஸ் முடிச்சாச்சு. ஆக்சுவலா நான் பட்ஜெட்லேயே ஃபுல்லா முடிச்சிட்டேன்.
1.5 மணி நேரம் வீடியோ பட்ஜெட். அதுல எல்லா திட்டங்களும் முடிச்சிட்டேன். பெயர் மாத்தின திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் முடிச்சிட்டேன். இருந்தாலும் திட்டங்கள்னு தனியா உங்களை மைண்ட் செட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்ல அதிகமான கேள்வி இதுல இருந்து கேட்பாங்க. மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள், இதுல இருந்தா அதிகமான கேள்வி கேட்பாங்க. அதுக்காக உங்களுக்கு அதை குறிப்பிட்டு மைண்ட் செட் பண்ணணும். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 படிக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம், அப்லோட் செய்யறோம். அது மாதிரி பெயர் மாற்ற திட்டங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம், அதையும் பார்த்துங்க. இந்த வீடியோவும் பார்த்துங்க. ரைட்டா? சோ எஸ் ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்.